நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வேலையில்லா விவசாய இளைஞர்களை தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ரவி தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் திருச்சி வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குனர் வன்னியராஜன் மற்றும் பல்வேறு வேளாண் விஞ்ஞானிகள், தொழில் வல்லுநர்கள் பங்கேற்றனர். காவிரி டெல்டா மாவட்டத்தில் நெற்பயிர்களுக்கு மாற்று பயிராக சிறுதானியங்களை பயிரிட்டு மதிப்பு கூட்டுதல் செய்தல் முறையில் வருமானத்தை பெருக்கும் வழிமுறைகள் குறித்து பேசினார். மேலும் வேளாண் தொடர்புடைய தொழில்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மண்புழு உரம் தயாரித்தல், கோழி வளர்ப்பு, தொழில் பயிற்சி அளிப்பதோடு மத்திய மாநில அரசுகளில் கடனுதவி பெற்று அவர்களை தொழில் முனைவராக உருவாக்குவது இப்பயிற்சி நோக்கம் என தெரிவித்தார். 24 நாட்கள் நடைபெற்ற பயிற்சி கருத்தரங்கில் 50க்கும் மேற்பட்ட இளம் விவசாயிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவ மாணவிகளும் பயிற்சியில் பங்கு பெற்றனர். நம்ம வீட்டில் வெண்ணெய் இருக்கு, நம்ம எங்கே போய் கடையில் போய் நிற்கிறோம், நெய் வாங்குறதுக்கு போய் நிற்கிறோம். அது கடன் வாங்கிட்டு நெய் வாங்க போகிறோம். இந்த நாகப்பட்டினம் ஒரு அற்புதமான மாவட்டம். என்ன சொல்லி கொடுத்தாங்க, வயிறு வலிக்கு அரிசி இருக்கு தெரியுமா? பச்சை குழந்தைக்கு மூட்டுறதுக்கு முதல்ல சாதம் கொடுக்கறதுக்கு இங்க ஒரு அரிசி இருக்கு தெரியுமா? தெரியாதா? பேரு தெரியாது. இன்னொரு மாப்பிள்ளை சாப்பிட்டாரு பாருங்க, நம்ம ஊர்லயே இருக்கா, நம்ம சாப்பிட்டாரு. இதுதான் என்னமா சாப்பிட்டீங்க? அதுல கவுனி கஞ்சி தான் வைக்க முடியும். இது கேட்டிருக்கீங்களா? காட்டு யானை. ஒரு குழந்தை கால் கையெல்லாம் விளங்காம ஒரு மாதிரி டயர்டா இருக்குது, போன் ஹெல்த் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. காட்டு யானை கொடுத்தா அந்த பையனுக்கு யானை பலம் வந்தாச்சு. மாங்காய் கிடைக்குதா இங்க? வருஷம் ஃபுல்லா மாங்காய். ஆனா மெட்ராஸ்ல ஒரு மாங்காய் 100 ரூபாய். எவ்வளவு? 100 ரூபாய். கடலை முட்டை என்ன வச்சுக்கிட்டு ஆனா வெளியே சொல்லாம வச்சுக்கிட்டேன். உங்க ஊர்ல கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபான்னா, இது மெட்ராஸ்ல போய் பேக் பண்ணி இந்த கத்திரிக்காயில கூட்டு வச்சு அல்வா மாதிரி இருக்கும். பழைய பிசினஸ் தான் மாத்தி காட்டுறோம். என்ன பண்ணணும்? என்ன பிசினஸ் என் கூட இருக்கு, நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம காலேஜ்ல நல்லா தானே இருக்கு, புதுசா கத்துக்கிட்டீங்களா? அவன் இது என்னடா பண்ணாலும் பொடி பண்ணலாமா இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க. என் காலேஜ் போர்டை பார்த்துருக்குறான். உள்ள வந்து இதுக்கு நான் என்ன ஆராய்ச்சி பண்ணலாமான்னு கேட்டிருக்கேன். ஆராய்ச்சியெல்லாம் இல்லை, பவுடர் பண்ணலாமான்னு பண்ணாருன்னா இவருக்கு ஆர்டர் வந்துடுது. உங்க ஊர்லயே ஒருத்தர் அல்வா பண்றாரு. எதுல? பனங்கிழங்கு முட்டாய் செஞ்சு கொடுக்குறாரு. புரியுதா? பனங்கள் பவுடர்ல ஏதோ ஒரு சத்துமா வச்சிருக்காரு, அதை போட்டு சாப்பிட்டு பனங்கிழங்கு என்னன்னே தெரியல. உங்க ஊர்ல உள்ளவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு முத்துக்குமாருங்கிற ஒரு வயலுக்கு போயிருந்தீங்களா? அவர் ஒரு 5 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாரு. எவ்வளோ பண்ணுறாரு? ஸோ நிறைய அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் வந்து ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரோனு, இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, ஹனிபி வந்து எதுலனாலும் ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கும் வந்து இருந்ததுன்னா அதை வந்து நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து அப்ளிகேஷன் வந்து எதுக்காவது ஒரு ஸ்கீமில் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்டோ, ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த இதில் வந்து அவங்களுக்கு அவங்க கொண்டு வர ஐடியா இதில் ஃபிட் ஆகுதோ அதை நாங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து அப்ளை பண்ண வைப்போம். இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் இதில் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் 15 லட்சம் அந்த மாதிரி வாங்கி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆகியிருக்காங்க. அதனால் முன்னாடிலாம் வந்து இப்போ அக்ரிகல்ச்சரோ இல்லை வெளியே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஒன்று தான், கவர்மெண்ட் எக்ஸாம் ஒன்று தான் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஈவன் அவங்க வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்து படிக்கும்போதே அவங்க வந்து பிஸ்னஸ் மாடல் வந்து ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நாங்கள் வந்து நிறைய நம்ம தமிழ்நாடோட மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய மாடல் வெளிநாடுகளும் சரி, வெளி மாநிலங்களும் சரி, எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி மென்டார், ஸோ நிறைய காலேஜஸ்லேருந்து இருக்கிறாங்க மென்டார். அக்ரிகல்ச்சர் கல்வி வந்து மட்டும் இல்லை, மெடிக்கல், இன்ஜினியரிங், லா எல்லாமே நாங்கள் வந்து கம்பைன் பண்ணி ஸோ நிறைய யூனிவர்சிட்டியோட எம்ஓயு பண்ணி அவங்களோட நாலேஜ், எக்ஸ்பர்டைஸும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறோம். இதனால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸு, அன்எம்ப்ளாய்டு யூத் எல்லாருமே இதில் வந்து என்கேஜாக இருக்காங்க. நாங்களும் இங்கே பண்ணுற மாதிரி பேக்யார்டு பவுல்ட்ரி, அதாவது கோழி வளர்ப்பு வந்து அங்கே ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி ஹனிபி ட்ரைனிங், வெர்மி கம்போஸ்ட்டு, ஸோ நிறைய இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ நிறைய வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாகப்பட்டினத்துலேயே அதே மாதிரி ட்ரைனிங் இங்கேயும் பண்ண முடியுமா, எங்களோட எக்ஸ்பர்டைஸ் வச்சு இங்கேயும் பண்ண முடியுமாங்கிறதுக்கு ஒரு இது பார்க்க வந்திருக்கோம். அது மாதிரி இங்கே நாகப்பட்டினத்து வந்து இங்கே இருக்க பேட்டர்ன் வேறு, ரைஸோட இவங்களோட ரெக்குயர்மெண்ட் வேறு, தண்ணி வந்து மூழ்கி இருக்கும், வாட்டர் லாகிங்க. இதில் வந்து மில்லட்ஸு இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? மில்லட்டு வந்து நமக்கு சிறுதானியங்கள், அதில் குதிரைவாளி வந்து நல்லா வருது. இப்போ வந்து நெல் மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதில் சிறுதானியமும் வந்து நல்லா வருதுன்னு நாங்கள் வந்து செக் பண்ணதில் அதில் வந்து இந்த மாதிரி குதிரைவாளி வந்து நல்லா வருது. மதுரை 1 குதிரைவாளி, அதை நாங்கள் ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம்.
அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, அதில் சில ப்ராப்ளமும் இருக்குது. அதை வந்து கைட் பண்ணுறதுக்காக அவங்களோட சயின்டிஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணி இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து ஆல்டர்னேட் கிராப்பாக ரைஸுக்கு பதிலாக இதை போகலாம், அது மாதிரி ராகி, குதிரைவாலி, இது மாதிரி கேப்பை, குதிரைவாலி வந்து போகலாங்கிறதுக்காக அட்வைஸ்க்கும் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். மோரோவர் இங்கேயும் வந்து நிறைய வந்து புதுசாக இருக்குது. சொன்னார் பிரிஞ்சால் இருக்குது, கத்திரிக்காய் வந்து புதுசாக இருக்குது, ஜியோ டேக்கிங் பண்ணுறோம், அது மாதிரிலாம் எங்களுக்கும் புதுசாக இருக்குது. இதில் இருக்க ப்ராப்ளத்தில் நாங்களும் வந்து எடுத்துகிட்டு போய் அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக. த்ரூ அவுட் எல்லா இந்தியா பூரா இதை வந்து சொல்லி அதிலிருந்து வர சொல்யூஷனையும் நாங்கள் வந்து கொண்டு வருவோம். அதனால் இந்த விசிட் வந்து எங்களுக்கும் யூஸ் ஆகுது, அவங்களுக்கும் யூஸ் ஆகுது.